கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பேக்கரிகளில் என்ன மெஷர்மெண்ட்டில் எந்த செய்முறையில் செய்வாங்களோ அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். குறைவான பொருட்களை பயன்படுத்தி தான் செய்து காமிச்சிருக்கேன். இதை குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாவோ அல்லது வெரைட்டி ரைஸுக்கு சைடீஸாவோ கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் முழுமையாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவு பெரிய வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கையை பயன்படுத்தி நல்லா இது போல் உதுத்து விட்டுக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா 250 கிராம் அளவு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே பயன்படுத்தி செய்யுங்க. உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு ஆனியன் பக்கோடா கிடைக்கும். இப்போது 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. போதுமானதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த மாவு அப்சர்வ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி இருக்கும் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு ஆயிலை நம்ம நல்லா சூடுபடுத்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 2-3 பேட்ச் போட்டு பக்கோடா ரெடி பண்ணதுக்கப்புறம் மீதம் இருக்கிற இந்த ஆனியன்லேருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிக்கும். ரொம்ப குளகுளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக பக்கோடாக்களை பொரித்து எடுக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு கடலெண்ணெயை நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நல்லா சூடுபடுத்தினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. நான் எந்த முறையில் செய்து காமிக்கிறோனோ அதே மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. நம்ம ஆயிலில் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா முழுமையாக வெந்தி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டியை பயன்படுத்தி திருப்பி விட்டுக்கலாம். ஆனியன் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் திருப்பி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். நம்ம பேக்கரிகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு முழுமையாக வெந்திருக்கு. ஆயிலில் பபுள்ஸ் எல்லாமே முழுமையாக அடங்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் கரெக்டாக போட்டு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ எல்லா பக்கோடாக்களையும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்தடுத்த பேட்ச்களை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். குறைவாக ஒரு 1/2 கிலோ அளவு பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தி சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா செய்து காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் மெஷர்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேஷனுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.